பீட்ரூட் அல்வா தான். இன்றைக்கி நான் பீட்ரூட்டில் அல்வா தான் செஞ்சுருக்கேன். வாங்க என்னோடய செய்முறையை பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி பீட்ரூட் அல்வா செய்யலாம். அதுக்கு நான் 3 காய் எடுத்திருக்கேன். காயோட மேல் தோலை சீவிக்கிறேன். தோல் சீவிட்டேன். லைட்டாக அலசி எடுத்துக்கலாம். பீட்ரூட்டை அலசிட்டேன். காய் சீவலில் சீவிக்கிறேன். சேனல் வீடியோ முதல் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் முடிய போது 3 பீட்ரூட்டையுமே சீவி எடுத்துக்கிட்டேன். கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். முந்திரி ஒரு கைப்பிடி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அது கூடயே திராட்சையும் சேர்த்துக்கலாம். லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். திராட்சையும் 1 ஸ்பூன் நெய்யில் பொரிச்சிட்டேன். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். கடாயிலேருந்து நான் பிளேட்டில் மாற்றிட்டேன். இப்போ அதே கடாயில் பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். எல்லா காயையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். பீட்ரூட் நல்லா வதங்கிடுச்சு. 1 கிளாஸ் தண்ணி மட்டும் அதில் சேர்த்து வேக வச்சுக்கிறேன். ஒரு சிலர் தண்ணிக்கு பதில் பால் சேர்த்து வேக வைக்கிறாங்க. எங்கள் அம்மாலாம் தண்ணி சேர்த்து தான் வேக வைப்பாங்க. நானுமே தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மூடி ஓப்பன் பண்ணி கலரி விடலாம். 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு கலரி விட்டுட்டே இருக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கலரணும். திருப்பியும் மூடி போட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கலரி விட்டுட்டே இருக்கணும். மூடி போட்டுக்கிறேன். காய் நல்லா வதங்கி வெந்ததும் நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. தண்ணியெல்லாம் கம்மியாயிடுச்சு. இப்போது ஒரு 200 கிராம் சர்க்கரை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து திரும்பியும் நல்லா கலரி விடுங்க. கலரும் போதே சர்க்கரைலாம் கரைஞ்சிடும். அதிலே தண்ணி வரும். திருப்பியும் மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மூடியை ஓப்பன் பண்ணி கலரி விடலாம். 3 ஏலக்காயை பொடி பண்ணி அதோடு சேர்த்துக்கலாம். பொடி பண்ண ஏலக்காவை பீட்ரூட்டோடு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், கலர் பாருங்கள், நல்லா டார்க்காக வந்திருக்கு. இந்த சர்க்கரை தண்ணியெலாம் வந்து ஃபுல்லாகவே கம்மியாகும். தண்ணி நல்லா கம்மியாயிடுச்சு பாருங்கள். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இன்னுமே தண்ணி கம்மியாகணும். நான் ஜிஆர்பி நெய் தான் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடலாம். அந்த ஆயிலோடு சேர்ந்து நல்லா குக் ஆனோடனே நமக்கு டேஸ்ட்டான அல்வா கிடச்சிடும். பீட்ரூட் அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பொரித்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு கலரி விடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலரி விட்டுக்கிறேன். அல்வா பதம் வர வரைக்கும் நம்ம கலரி விட்டுட்டே இருக்கணும். பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடும். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.